ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நீங்கள் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹனி லெமன்ஸோட சீசன் 1 எபிசோட் 4 நோ மேட்டர் ஹவு ஃபார் அபார்ட் வி ஆர். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த அனிமே இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப் வந்தவங்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி அவங்க எல்லாருமே வழி மாறி போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே காட்டுப்பகுதிக்குள்ளே மழை பெஞ்சிட்டு அந்த சகதியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா தாண்டா இருந்தோம், இப்போ திடீர்னு வழி மாறி வந்துட்டுமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு இதெல்லாம் விளையாட்ட பூச்சில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? நாமளே எல்லாருமே வழி தொலைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பேந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இஜிமரி மட்டும் தான் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் அவள் சொன்ன வழியில் சரியாக வந்தீங்கல்ல, அப்போல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. சைன் போர்டு யாரும் மாற்றி வச்சிருக்காங்கட்டு இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல இப்படி பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சைன் போர்டு யாரும் மாற்றி வச்சிருக்க போகிறது அப்படிங்கிற இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப சைலண்டாக இருக்கிறா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது இஷிமோரி அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கேட்கும்போது, நம்ம இஷிமோரிக்கு தான் ஏகப்பட்ட ஒரு கில்ட்னஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஃபாலோ பண்ணி தானே ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இப்போது அவளுமே நானே தனியாக வழி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்கிறா. ஏதாவது பண்ணடா அப்படின்னு செட்டோ நம்ம காய் கிட்ட சொல்லும்போது அவனுமே வேகமாக ஓடி போகிறான் நம்ம இஷிமோரி போகிற சைடே. ஸோ அவள் வழியை தேடிக்கிட்டு அந்த மேப்பையுமே பார்த்துக்கிட்டு அவளுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறா. உடனே நம்ம காய் பின்னாடி இருந்துட்டு, இஷிமோரி பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத, எங்கே தனியாக போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. அவள் கீழே விழுகிற சமயத்தில் ஒரு வழியே இவங்க காப்பாற்றிட்டாங்க. என்னை மன்னிச்சிரு, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னால் தான் வழி மாறி வந்துட்டாங்கல்ல, எல்லாமே என்னால் தான். அவங்க என் பேச்சை கேட்காம இருந்திருந்தா கூட சரியான இடத்துல வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்னால் காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. உடனே நம்ம காய் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டான். இவனடா இப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து இங்கே இஷிமொரி வந்து தட்டி விட்டுட்டா. என்ன தட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு மேப்பில் இருக்கிற ஒரு விஷயம் அவள் கண்ணு முன்னாடி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் இந்த மேப்பில் இருக்குதுடா, அப்படின்னா நம்ம வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இஷிமொரி சொல்கிறா. சரி, அப்படின்னா நீ இங்கேயே இரு, நல்ல வேலை பண்ணியிருக்கிறேன், நான் போய் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம காய் அவன் பாட்டுக்கு ரொம்பவே அதிவேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாரையுமே இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வரல அப்படின்னு இவன் அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளால் எல்லாமே தப்பாயிருச்சு அப்படின்னு. ஒரு வழியாக அந்த பிரிட்ஜு கடியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. என்னை மனுச்சு ரிஷி மாதிரி, ஏன்னா நான் உன்னை தான் தப்பு சொல்லிட்டேன்ல, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை நம்பி தான் வந்தோம், ஆனால் நான் உன் மேலே பழி போட்டுட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறா. உடனே அந்த பொண்ணு நகனோ பார்த்தீங்கன்னா தும்முற மாதிரி இருக்குது, உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சாட்டு இருக்குது, சரி இந்த டவலை வச்சுக்க அப்படின்னு அந்த டவல் கொடுக்குறா. உடனே இஷிமோரி பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவள் பேக்கில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அடடா, இஷிமோரி இதெல்லாமே பேக்கில் வச்சுருந்தாளா? அப்படின்னா அவள் ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்ச ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருந்தாளா? அவளோட பெஸ்ட்டை கொடுக்குறா பாரு. நிஜமாலுமே நாம் எல்லாருமே அவளுக்கு கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே உசப்பான ஒரு இடத்துல போய் உட்கார்றா. உடனே நம்ம காய் தான், இந்தா நீ மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், உனக்கு எதுவுமே இல்லையே, நான் இதில் கொஞ்சம் குடிச்சிட்டேன், பட் இருந்தாலுமே இதை குடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ குடிச்சதை அந்த நான் குடிச்சா எப்படா சரியாக இருக்கும், பரவாயில்ல நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன லொல்லு பாரு, நீ இந்த இடத்துல தாகமாக இருப்ப, கொஞ்சம் குடுக்கலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆபத்துக்கு பாவம் இல்லை, குடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூரா அவனோட லெமன் சோடா பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். இங்கே பாரு, நீ மனசுக்குள்ளே எதை நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன், பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத இஜிமோரி அப்படின்னு நம்ம மியூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இஷிமோரியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் 2 பேர் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கும்போதே, ஆமாம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம இஷிமோரி நமக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வானத்துலேருந்து ஹார்ட் மாதிரி தெரியிற மரங்களே இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடேங்கப்பா, இஷிமோரி நீ தான் கண்டுபிடிச்சியா, ரொம்பவே சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இஷிமோரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வானத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக இப்படி இவங்களோட ஃபீல்ட் ட்ரிப் எல்லாமே ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இஷிமோரிக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா இவ அவளோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி விட்டுட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சதுனால வானவில் அந்த இடத்துல வந்திருக்குது, அதை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாளா. அவளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மியூரா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். இவனை பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா அப்படின்ட்டு அவள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி எல்லாம் தொண பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னால் சரியாக தூங்க முடியல. சரி, இப்போ நான் உன் மேலே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிமோரி மேலே சாஞ்சிக்கிட்டான். என்னடா மேலே சாஞ்சிட்டு அப்படிங்கும்போது, எனக்கு நீ தலகணியாக கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் அப்படியே வாய மூடிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு அவன் மியூரா சொல்கிறான். சரிடா, நானும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவளுமே சைலண்ட்டாக இருக்கிறா. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நானாக இருந்தாலுமே அந்த எஃபெக்டை கொடுத்தது எல்லாமே நீ தான்டா மியூரா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வரதுக்கு காரணமே நீ தான். நான் முழுக்க முழுக்க உன்னை தான் குறை சொல்லுவேனே தவிர ஏன்னா நான் குறை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு இஷிமரி சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தா அழுதுகிட்டு இருக்கிறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அப்பா நீங்கள் கொடுத்த பேக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுப்பா அப்படின்னு அவங்க அப்பா ஃபீல்ட் ட்ரிப் பற்றி அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு இஷிமரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அவளுமே ஸ்கூலுக்கு ரொம்பவே அவசரமாக போய்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சாரி சொல்லணும் அப்படின்னு வேகமாக உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அவள் கிளாஸில் இருக்கிற அவளோட டெஸ்கில் ஏகப்பட்ட குப்பையாட்ட விஷயங்கள் இருக்குது. என்னது என் டெஸ்கில் இத்தனை இருக்குது அப்படின்னு இஷிமரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற 3 பொண்ணுங்க,
என்னை மன்னிச்சிரு இஷிமோரி. ஏன்னா இன்னைக்கு நாங்க உன்னோட டெஸ்க்க ஆக்கிரமிச்சுட்டோம். அதாவது நேத்து நீ எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்க எல்லாருமே எங்களால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு செஞ்சிருக்கிறோம். ஸோ அவங்களால முடிஞ்ச உதவி பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, லாலிபப்பு என்னென்ன முடியுமோ அவங்களுக்கு பண்ண உதவி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இஷிமோரிக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்குது. ரொம்பவே நன்றி. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு இஷிமோரி சொல்றா பாருங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இஷிமோரி ரொம்பவே கியூட்டா தெரிகிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவளோட ப்ளசன்ட் மெமரீஸு. இது யோசிச்சு பார்க்கறக்கு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உடனே அந்த இடத்துல மியூரா வந்துட்டா. "என்ன அப்படி பார்க்குற? என்ட்டலாம் உன்ட்ட குடுக்குறக்கு எதுவுமே இல்லப்பா" அப்படின்னு அவன் ரொம்ப சிம்பிளா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். "இல்ல பரவால்ல. பட் இருந்தாலுமே இவ்வளவு கிஃப்ட் என்கிட்ட வந்திருக்குதுல்ல, எனக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிமோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. உடனே அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, "இஷிமோரி இங்க பார்த்தியா? நேத்து நம்ம எடுத்த ஃபோட்டோ எனக்கு 300 லைக்ஸ் இதுக்கு வந்திருக்குது தெரியுமா?" அப்படின்னு அந்த ஃபோட்டோவ காட்டிக்கிட்டு இருக்கிறா. அடேங்கப்பா! இதுக்கு 300 லைக்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணுட்ட இருந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா இது யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் யார் இந்த பையன்?" அப்படிங்கிறாங்க. "இதுதான் நம்ம மியூரா காய்" அப்படிங்கிறாங்க. "என்னது நம்ம மியூராவுக்கும் நான் இந்த அளவுக்கு இருக்கிறது? டேய் தயவு செஞ்சு நீ மறுபடியும் கருப்பு கலர் டை அடிச்சுக்கடா உன்னோட முடிக்கு. நீ ரொம்பவே பார்க்கறக்கு அழகா இருக்கிற தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாமே நம்ம மியூராவ பார்த்து விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இவங்களோட மிடில் ஸ்கூல் அந்த கிராஜுவேஷன் செரிமனி ஃபோட்டோவ பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ப இஷிமோரிக்கு தான் பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஏன்னா, அவ எப்பவுமே அவளோட மிடில் ஸ்கூல்ல எல்லாருமே அவள வெறும் கல்லு கல்லுன்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை யோசிச்சு பார்க்கும்போது இவளுக்கு கஷ்டமா இருக்குது. பட் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவளோட மிடில் ஸ்கூல் செரிமோனி அந்த புக்க பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையோட இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மியூரா இங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு பக்கம் சீன் போய்க்கிட்டு இருக்குதா, அவளோட வீட்டில ஏதாவது ஒரு புக்கு இருக்கணுமே. அதாவது மிடில் ஸ்கூல் செரிமோனிக்காக அவ ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாள்ல, அத தேடிக்கிட்டு இருக்கிறா. உடனே ஒரு பொட்டி அவளோட தலையில மேல வந்து விழுகுது டப்புன்னு. "அம்மே" அப்படின்னு கத்திக்கிட்டு அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த மிடில் ஸ்கூல் செரிமோனிக்கான கிராஜுவேஷன் ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. அத ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டா. எனக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் எப்படியாவது பார்த்து பிரிக்கணும். நான் இந்த புக்க வாங்குனதுலருந்து பிரிச்சே பார்க்கல அப்படின்னு பயந்துகிட்டே புக்க பிரிக்கிறா. அந்த புக்ல அவளோட ஃபோட்டோ கொஞ்சம் டீசென்ட்டா இருக்குது. "எப்பா பரவால்ல, என் ஃபேஸ் இப்போவாது கொஞ்சம் நல்லா இருக்குதே. ஏன்னா நான் ரொம்பவே மோசமா இருக்கும்னு நெனச்சிட்டு இருந்தேன். மத்தவங்கட்ட காட்ட முடியாத அளவுக்கு. பட் இருந்தாலுமே ஓகே. இது பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி அந்த புக்கையுமே பார்த்தீங்கன்னா, அவ எடுத்துட்டு போறா. அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த 3 பொண்ணுங்களுமே அந்த கிராஜுவேஷன் செரிமோனிக்கு அவங்களோட மிடில் ஸ்கூல்ல இருக்கிற கிராஜுவேஷன் செரிமோனி புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. "அடடா! செட்டோ எப்படி இருக்கிறான் பாரு. அயுமி-சான் எப்படி இருக்கிறா பாரு. ரொம்பவே கியூட்டா இருக்கிறாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ! அயுமி என்ன இந்த அளவுக்கு கியூட்டா இருக்கிறா அப்படின்னு நம்ம இஷிமோரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவ எடுத்துட்டு வந்த மிடில் ஸ்கூல் செரிமோனிக்கான ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ கையில தான் வச்சிருக்கிறா. பட் இருந்தாலுமே அவள பத்தி யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மியூரோட ஃபோட்டோவுமே அவங்க எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில மிடில் ஸ்கூல்லயே ரொம்பவே ஃபேமஸான செரீனா கன்னோ அப்படின்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது. ஆக்சுவலி இவ இந்த ஸ்கூல்ல ரொம்பவே பாப்புலர். அப்படின்னா நம்ம மியூரா படிக்கிற அதே மிடில் ஸ்கூல்ல தான் இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க அப்படின்னு வதந்தி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையுமே அவ யோசிச்சு பார்த்துட்டு, அவ பாட்டுக்கு அவளோட கிராஜுவேஷன் செரிமனி புக்க தூக்கிட்டு அவ பாட்டுக்கு வெளிய ஓடி போயிட்டா. ஏன்னு பார்த்தா, இவளோட புக்க யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்ல. இவங்க தான் கொண்டு வர சொன்னாங்க. பட் இவளோட பிக்சர்ஸ யாருமே பார்க்கறக்கு ஆசைப்படல அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தீங்கன்னா, இவ வேகமா ஓடி வந்துட்டா. மியூரா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறான். நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போனோனே இது எல்லாத்தையுமே நான் சீல் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன். மறுபடியும் இத நான் யார்கிட்டயுமே காட்டப் போறதில்ல அப்படின்னு நம்ம இஷிமோரி நினச்சுக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு நம்ம மியூரா அந்த புக்க வாங்கிட்டான். "மியூரா அத முதல்ல குடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "முதல்ல நீ எந்த கிளாஸ்ன்னு சொல்லு. நான் புக்க பார்க்கணும்" அப்படின்னு அவன் சொல்றான். சரி கிளாஸ் 4 அப்படின்னு சொல்றா பாருங்க. "பரவால்ல, உன் மூஞ்சி அந்த அளவுக்கு ஒண்ணும் நல்லா இல்லையேன்னு சொல்லவே இல்லையே. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்குது" அப்படிங்கிறாங்க. "என்னது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா? சரி, சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவ புக்கு கேட்கும்போது, "சரி அப்படின்னா நான் போய் இது கீழ இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே காட்டப் போறேன்" அப்படின்னு மியூரா சொல்லும்போது, "வேணாம், வேணாம் நீ யார்ட்டயும் காட்டாத" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான் இப்போ நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. முதல்ல நீ அதுக்கு நன்றி சொல்லியாகணும். அது என்ன நடந்தாலுமே சரி, நல்லதோ கெட்டதோ, அது இருக்கிறனால தானே நீ இப்போ இங்க இருக்கிற. ஸோ அதுக்கு முதல்ல நீ நன்றி கடன் செலுத்திக்க. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இப்போ இந்த புக்க காட்டி தான் ஆகணும். நான் போய் காட்ட தான் போறேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நீ காட்டாத. நானே போய் காட்டுறேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நானே போய் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த புக்க" அப்படின்னு வாங்கிட்டா. ஸோ நம்ம மியூராவுமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில அந்த புக்க குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம, இவன்கிட்ட எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அது என்னன்னு சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஏன்னா நானே சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். நான் கூட காதல விழுவேனா அப்படின்னு. பட் அந்த சமயத்த தள்ளி வச்சுட்டு, இந்த புக்ஸ நான் மத்தவங்ககிட்ட காட்ட வேணும். அதுக்கான நேரம் இது அப்படின்னு அந்த புக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம டக்கமீனை தான் கூப்பிடுறான். "இஷிமரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி வைக்கணும். ஆக்சுவலி இவ தான் நம்ம போர்ட அதாவது நேத்து காட்டுக்குள்ள ஃபீல்ட் ட்ரிப் பண்ணோம்ல, அந்த சைன் போர்டு எல்லாமே இவ தான் மாத்தி வச்சது" அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நீயும் மியூராவும் 2 பேரும் ஒண்ணாவே இருந்தீங்களா? அது பார்க்கறக்கு எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அதனால தான் நான் அத மாத்தி வச்சேன். மன்னிச்சுக்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா.
என்னது இவ அவ பாட்டுக்கு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கும்போது, "பாத்தியா இதுதான் அவனோட உலகம். உன் உலகம் வேற, அவனோட உலகம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். காய் யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டான். அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே சென்சிட்டிவா இருப்பான். அப்பயும் மீறி உன்கிட்ட அவன் பழகுறான்னா யோசிச்சு பார்த்துக்க. அவன் உன்கிட்ட ஏதோ ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறானோ என்னமோ! பட் எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. இருந்தாலுமே அவனோட உலகம் வேற, உன்னோட உலகம் வேற. உன் உலகம் ரொம்பவே சின்னது. அவன் உலகம் ரொம்பவே பெருசு. உன் உலகம் அவனோட உலகத்தோட சிங்க் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்துக்க. பட் இல்லன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். அத மட்டும் நல்லா யோசிச்சுக்க இஷிமோரி. இல்லன்னா உனக்கு பெரிய பின்விளைவு வரும். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு டக்குமேனு இந்த இடத்துல நம்ம இஷிமோரிய பயமுறுத்தி விட்டுட்டுருக்கான். ஆக்சுவலி அவன் சொல்றது உண்மதான். ஏன்னா, இவ ஏகப்பட்ட ஆசைகள வளர்த்துக்கிட்டு மறுபடியும் மியூரா மேல ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டா, ஒரு நண்பனா இவன் தானே கவலைப்பட்டுட்டு இருக்கணும். ஸோ, அதனால இவன் முன்னாடியே எல்லா ஒரு வார்னிங்குமே குடுத்துட்டான். இப்ப நம்ம இஷிபருக்கு ஒரு ரியாலிட்டி செக் கிடைச்சிருச்சு. அவ என்னதான் இவன இந்த மாரி ஃபாலோ பண்ணாலுமே சரி, இவளுக்கு இவ ஒரு இடம் வச்சிருக்கால்ல. ஸோ, இவ ஒரு கல்லு தான் அப்படின்னு இவ மறுபடியும் அவள டீகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அந்த கிளாஸ் ரூம்குள்ள போனோனே, "டேய்! அப்படின்னா நீ செரீனா கானோவ ஏற்கனவே டேட்டிங் பண்ணிட்டு இருந்த தானே? அவ உன்னோட எக்ஸ் தானே?" அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருங்கடா" அப்படின்னு மியூரா அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். பாருங்கடா, இவன் இல்லன்னு சொல்லவே இல்ல. நம்மள அப்படி வாய மூடிட்டு இருக்க சொல்றான்னா, இவன் அவளோட எக்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம இஷிமோரிக்கு இன்னும் ரொம்பவே சோகமாயிருச்சு. நான் மறுபடியும் இந்த புக்க போய் அப்படியே சீல் பண்ண தான் போறேன். ஏன்னா, ஒவ்வொரு இடம் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்குதுல்ல. அதுதான் என் இடம். நான் அவனோட இடத்துக்குள்ள போகவே கூடாது அப்படின்னு இஷிமோரி ரொம்பவே சோகமா போயிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் நம்ம இஷிமோரி ஸ்கூலுக்கே வரல. ஏன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. அவ வீட்லயே ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது, "இஷிமோரி, உன்னோட டெம்பரேச்சர் இப்ப நேத்து இருந்தத விட கொஞ்சம் பரவால்ல. அதனால உனக்கு நான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு அவங்க அம்மா இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஐய்யய்யோ! நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த புக்க நான் மத்தவங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு மியூரா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஸ்கூலுக்கு நான் போயே ஆகணுமே அப்படின்ட்டே இருக்கும்போது, "இஷிமரி, உனக்கு ஃபோன் வந்திருக்குது. யாரோ அயுமி அம்மா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. என்னது அயுமி-சான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அந்த ஃபோன வாங்கி பார்க்கும்போது தெரியுது, அந்த இடத்துல அயுமியோட ஃபோன வாங்கி நம்ம மியூரா தான் கால் பண்ணியிருக்கிறா. ஆக்சுவலி இஷிமோரி அங்க இருக்கிறியா இல்லையா அப்படிங்கும்போது, "என்னது? அப்ப அயுமி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து போய் ஃபோன கீழ போட்டுட்டா பாருங்க. அப்ப யார் என்கிட்ட பேசுனது? மியூராக்கு நீயா என்கிட்ட பேசுன? அப்படிங்கும்போது, "ஆமா நான் தான் பேசினேன். உனக்கு நான் முன்னாடி பேசுறது தெரியுமா? தெரியாதா? அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னா. அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டு எப்படி இருக்கிறேன்னு கேட்கலான்ட்டு இருந்தேன்" அப்படின்னு நம்ம மியூரா கேட்கறான். "பரவால்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன்" அப்படின்னு நம்ம இஷிமோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "சரி நல்லா இருக்கிறியா? அப்படின்னா வெளிய வா. நம்ம எங்கேயாவது வெளிய போலாம்" அப்படிங்கிறாங்க. வெளிய வா. "இல்ல வேணாம், வேணாம்" அப்படின்னு அவ சமாளிக்கும்போது, "சரி, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு அவன் ஃபோன கட் பண்ண போயிட்டு இருக்கான். "டேய் ஃபோன கட் பண்ணாதடா. நானும் கொஞ்ச நேரம் பேசுறேன்டா" அப்படின்னு ஐமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "சரி உன்னோட ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம்? எந்த சைடுல வரணும்?" அப்படின்னு மியூரா கேட்கும்போது, "என்னது? என்னோட வீட்டுக்கு ஸ்டேஷன்லேருந்து எந்த டைரக்ஷனா? இரு ரைட் சைடு எடுத்தீங்கன்னா வருவேன்னு நெனைக்கிறேன். இரு ஒரு நிமிஷம் நான் வெளிய வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன பார்க்கறதுக்காக வீட்டு ஜன்னல தொறந்து அவ பால்கனில வந்து நின்னு பார்க்குறா பாருங்க. அவளுக்கு செம்ம ஷாக்கிங். ஏன்னா, நம்ம மியூரா, டக்கமினே, செட்டோ, அயுமி எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. "இஷிமோரி, உனக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு அயுமி அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிறா. "பாரு உனக்கு உடம்பு சரியில்ல. அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. அதுக்கப்புறம் வேணா நீ ஸ்கூலுக்கு வந்துரலாம். ரொம்பவே எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு மியூரா இங்கேருந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்து கிளம்பி போயிட்டா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளுக்கு விஷ் பண்றாங்க. நல்லபடியா ஸ்கூலுக்கு திரும்பி வா அப்படின்னு. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். யாருமே இவள இந்த மாரி வீட்டுக்கு வந்து வாழ்த்தலையே அப்படின்னு. அடுத்த நாள் அவளுக்கு உடம்பு சரியாயி ஸ்கூலுக்கு போயிட்டா. அவங்க ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்ல எடுத்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நாங்களும் அந்த ஃபோட்டோ பார்க்கணும், நாங்களும் அந்த ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்கலாம் அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, அங்க இருக்கிற எல்லா ஃபோட்டோலயுமே நம்ம மியூரா முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். பட் நம்ம இஷிமோரியோட எக்ஸ்பிரஷனுமே அந்த அளவுக்கு இல்ல. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோவுல 2 பேரும் ரொம்பவே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது. என்னது எப்ப பார்த்தாலுமே உருன்னு இருக்கிற நம்ம மியூரா, இப்ப உன்னோட ஃபோட்டோவ பார்த்து சிரிக்கிறான். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன நடக்குது? அப்படின்னு ஐமி கேட்கும்போது, "என்ன நடக்குதா? நீ என்ன சொல்ல வர?" அப்படின்னு இஷிமோரி சொல்லும்போது, "அடி பாவி! அப்படின்னா நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்களா? எனக்கு இது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா இது ரொம்பவே கஷ்டமான விஷயமாச்சே. அவன மாரி ஒரு பையனுக்கு உன்ன மாரி ஒரு பொண்ணு ரொம்பவே கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு ஐமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல நம்ம செட்டோவ பார்த்தீங்கன்னா, "ஹேய் இங்க பார்றா! நீயும் இஷிமோரியும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ ஒரு வழியா நம்ப மியூரா அவன் சிரிக்கிற மாரி ஃபோட்டோ நம்மகிட்ட கிடைச்சிருச்சுடா" அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவ பார்த்ததும் அவன் அவனோட ஃபோட்டோவ பார்க்கவே இல்ல. அண்ட் அவன் நம்ம இஷிமோரிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். "இங்க பாரு இஷிமோரி இப்பலாம் ரொம்பவே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா" அப்படிங்கிறாங்க. "என்னது? ரொம்பவே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளா? என்னடா சொல்ற? இங்க பார்றா நம்ப மியூரா ஒரு பொண்ண இந்த மாரி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்" அப்படின்னு அந்த செட்டும் ஆச்சரியமா இருக்கிறா. இன்னொரு பக்கம் டக்கமினே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இவ எந்த ரிலேஷன்ஷிப் இப்படி மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு டக்கமினேக்கு ஒரு புதிய ஆச்சரியம். இன்னொரு பக்கம் நம்ம இஷிமோரியுமே சில விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டு, அவன் உலகம் வேற, என் உலகம் வேற. நான் என்னோட உலகத்துல அப்படியே நான் கம்முனு இருந்துக்கணும். அவ்வளோதான் என்னோட ஒரு லிமிட் அப்படின்னு
அவள் அழுதுகிட்டு போயிட்டே இருக்கிறா பாருங்க. அப்படியே அவள் வாஷ்ரூமில் அவளோட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவள் கரெக்டாக மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பறந்து வந்து விழுந்துகிட்டு இருக்குது. யாராவது அந்த ஃபோனை பிடிங்க அப்படின்னு அங்கே ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபோனை டப்புன்னு பிடிக்கிறா பாருங்க. ஸோ அந்த ஃபோனை பிடிக்கும்போது அதில் நம்ம மியூரா மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ஃபோனோட ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது. நம்ம மியூராவோட எக்ஸான செரீனா கானோ தான். உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு எதுவுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோனையுமே பார்த்தீங்கன்னா, இவ திருப்பி குடுக்குறா. என்ன கஷ்டம் வந்தாலுமே சரி, நான் என்னைய சரிப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு இஷிமுரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.